அனைவருக்கும் வணக்கம். நான் எம்கே முகன். இப்போ வந்திருக்கக்கூடிய கருப்பு திரைப்படம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கருப்பர் கூட்டத்துக்கு கருப்பரை வச்சு எடுக்கப்பட்ட படம். சனாதனத்தை ஒழிப்போம் என்பதற்கு அவங்க பாணிலேயே திரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு தைரியமாக இந்த விஷயத்தை முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்காரு. இது எந்த டைரக்டருக்கும் வராத ஒரு மிகப்பெரிய துணிச்சல். ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி கண்டவர். அது எப்படி இப்போ கருப்பு படம் எடுத்து ரொம்ப சூப்பராக ஓடிட்டுருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது படம். சனீஸ்வர பாதிப்பு இருக்கிற ராசிகள் என்ன இதுக்கும் அதுக்கு லிங்க் பண்ணுறான்னு யோசிக்காதீங்க. லிங்க் இருக்குது. நீங்கள் போயிட்டு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிற ஒரு வைப்ரேஷன் நீங்கள் அந்த படத்தில் உட்காரும்போது அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். 2 மடங்கு அதிகமாக கிடைக்கும். கருப்பு திரைப்படம், சனீஸ்வர பாதிப்பு இருக்கிற அனைவரும் கருப்பு திரைப்படம் தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கமெண்ட் பண்ணுங்கள். பல பேருக்கு சொல்லுங்கள். இது ஏதோ திரைப்படத்தை வளர்க்குறதுக்காக வேண்டியோ எனக்கும் திரைப்படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு சனாதனவாதி, நான் ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீக ரீதியாக இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன், அணுகிறேன். எந்த ஒரு ஆளுக்கும் வராத துணிச்சல். இதுக்கப்புறம் பாருங்கள், சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னாங்க இல்லையா. ஏற்கனவே சுதந்திரம் எப்படி கிடச்சி அப்படின்னா நம்ம அதை பற்றி யோசிக்கணும். சுதந்திரம் எப்படி கிடச்சிது அப்படின்னா, வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி செஞ்சு நம்மளை ஒரு டம்ப் பண்ணும்போது தான் அதுலேருந்து ஒருத்தர் எழுந்து வந்தவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதுக்கப்புறம் நேதாஜி, அதுக்கப்புறம் காந்திஜி எல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க போராட்டம் நம்ம சுதந்திரத்தை பெற்று கொடுத்தாங்க. அது மாதிரியே ஒரு விஷயத்தை டம்ப் பண்ணும்போது, ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அது இன்னும் ப்ரெஷராக வரும். இதுதான் நடக்குது. இது நடக்கும். இதை பாருங்கள். போக போக எல்லா டேரக்டர்ஸும் இந்த பேய் படம் போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் இதுக்கப்புறம் வேவாது. இப்போ சாமி இருக்குது. ஏற்கனவே காந்தாரான்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. நம்ம இடத்துல இவர் ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் படம் வெற்றியை கொடுத்தார். அதுவும் நல்ல சக்ஸஸ்ஸு. இதுக்கப்புறம் இந்த கருப்பு திரைப்படம் இந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷரை கொடுத்து, அவர் வீடியோஸ் நான் பார்த்தேன். கார்லேருந்து ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு அழுது வீடியோஸ் நான் பார்த்தேன். கருப்பு திரைப்படம் வெற்றிகரமான ஒரு விஷயம் திரையரங்கில் ஓடிட்டுருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சனீஸ்வரம் பாதிப்பு உள்ள மேசராசி, மீனராசி, அதுக்கப்புறம் கும்பராசி, சிம்மராசி, கடகராசி. சனீஸ்வரம் உங்கள் ஜாதகத்தில் 8ல் உட்காந்துருக்கவங்க, 5ல் உட்காந்துருக்கவங்க, லக்னத்திலேயே உட்காந்துருக்கவங்க, இவங்கெல்லாம் கருப்பு திரைப்படம் போய் பார்த்துடுவாங்க. அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சனீஸ்வரம் பாதிப்பு கண்டிப்பாக குறையும். இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தது, இப்போ என்னோடய விஷயம் உங்களை நெடில் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறது நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.